திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். பதவி இழந்தவங்களுக்கு திருப்பி பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன விஷயங்களில் கூட அப்படி சட்டுன்னு நம்ம எந்த ஒரு வார்த்தையிலும் பேசிடப்படாது. இவங்க பெரியவங்க, இவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத 1க்கு 100 முறை யோசித்து பேசுகிறது நட்பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். நிறைய காசு தான் செலவாகுது, வருது செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு மாறிடும். கவலைப்பட வேண்டாம். நிறைய சமயோஜித யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சில விஷயங்களில் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் இப்படி கடந்து போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்க அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். வண்டி வாகனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கூட இருக்கிறவர் தான் என்னை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு திருப்பி நான் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லையே இப்போ அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருப்பியும் ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். நல்ல முயற்சிக்கு நல்ல முன்னேற்றங்களும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்ற எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்த நம்பிட்டு வாழ்க்கையில் ஐயோ நம்பிட்டேனேன்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்படுவீங்க. இவங்களை நம்பி நான் காசு கொடுத்தது தப்பு, இவங்களை நம்பி இவங்களை இன்னொருத்தங்களை அறிமுகப்படுத்தி வச்சது தப்பு, கடைசியில் என்ன விட்டுவிட்டு அவா 2 பேர் பேசின்னு இருக்கா, என்னது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில விஷயங்கள் அப்படி தான் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு அனுகூல்யம் உண்டு. நினச்ச காரியம் நடக்கும். ஒரு விஷயங்களில் தோல்வி, அதுக்கப்புறம் வெற்றி, ஒரு விஷயங்களில் வெற்றி, அதுக்கப்புறம் தோல்வி, இப்படி 2மே மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண மண்டபம் வச்சுட்டுருக்கவங்க, பார்க்கிங் ஸ்லாட் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக எழுதினமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படித்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஒரு விஷயத்தில் எதுக்குமே பயப்பட வேண்டாம். தப்பு இருக்குது, ஆமாம் தப்பு இருக்குது, ஒத்துக்கிறேன், இனிமேல் அது சரியாக பண்ணுவேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். எலக்ட்ரானிக் சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். சிறு முயற்சியும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் குடும்ப வருத்தங்கள் போயிடும். பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகம். மிதுன ராசி நேயர்களே, விட்டு கொடுத்து போய் கடைசியில் அது பழக்கமாகவே மாறிடுச்சு. சரி இருக்கட்டும்னு சொல்லி என்னத்தை போய் வாழ்க்கை, காசு வருது வருது எல்லாம் சரி தான், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறது அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், லெக்சராக இருந்துட்டுருக்கோம், கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பேராசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் காலேஜெலாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நிறைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக சில கணக்குகள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு.
பதவி, பேர், புகழ், அந்தஸ்து பற்றி யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. ஒரு நல்ல நபர் உங்களுக்கு நல்ல பரிசை கொடுப்பார். அது உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக அமையும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். நிறைய முயற்சிகள் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் ஒரு காரியத்தை நினச்சி ஒரு முக்கியமான நபர்கிட்ட உட்காந்து பேசணும், அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதிர்ஷ்டமான பொருட்கள், அதிர்ஷ்டமான ரத்தினங்கள், அதிர்ஷ்டமான பெயர், அதிர்ஷ்டமான நபர், இவர்களை சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட்டுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் கூட யார் என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். நிறைய முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கே வெளியில் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்பாவை சந்திக்கிறது, அதே சமயத்தில் பூர்வீக தொழில் எடுத்து பண்ணுறது, பூர்வீக சொத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறது, பூர்வீக கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. பூர்வீக கோயிலேருந்து பிரசாதங்கள் வர்றது, ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப நாளாக இருந்த சில தொழிலில் சில மாற்றங்களை எடுத்து பண்ணுறது, குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துறது, மேல் படிப்புக்காக சில விஷயங்களை பற்றி பேசுகிறது, பணத்தை கொண்டு போய் கட்டுறது, ஸ்கூலுக்காக புக்கு, பேகு, ஸ்கூலு, யூனிஃபார்மு, இது போன்ற விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். பூஜை புனஸ்காரங்கள், வேத மந்திரங்கள், அர்ச்சகர்கள், அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு, பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சந்திக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குருமார்களை சந்திக்க வேண்டிய நாள், ஆசிரியர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச சில நற்காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய தினத்தில். சில பேருக்கு மற்றவர்கள் மூலமான தொல்லைகள் வந்தாலும் கடைசியில் அது நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மனக்குழப்பம் தீரும், மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்து இப்போ எப்போ ஒரு அடி எடுத்து வச்சிருந்தாலும் எதுக்கும் கவனமாக இருப்பா, நீயும் கவனமாக இருப்பான்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் ஒரு அனுபவம் தான். காலில் அடிபட்டவாளுக்கு காலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். கையில் அடிபட்டு கை பத்திரம் சொன்னால் கீழே அனுபவசாலி சொல்கிறேன். தண்ணி குடித்து காய்ச்சல் வந்தவாளுக்கு ஐயோ தண்ணி, வெளியில் தண்ணியே குடிக்க, சுடு தண்ணி தவிர வேறு எதுவும் குடிக்கப்படாது அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அதே சமயத்தில் ஏதேனும் சாப்பிடாத சொன்னாக்கையில் அலர்ஜி, எனக்கு படாத பாடுபட்டது, அப்பா ஏன் கேட்குற அப்படின்னு நீங்கள் பட்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. குறிப்பாக பைக்கில் ரைட் பண்ணுறவங்க, அதே சமயத்தில் வண்டியில் சாகசம் காமிக்கிறவங்களாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாலே, அந்த மாதிரி குடும்பத்தில் யார்ட்டையா நகைச்சுவையாக பேசுறது, மற்றவாளை கிண்டல் கேலி பண்ணி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுவீர்கள், மற்றவங்க உங்களுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 4-5 நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் அப்படியே போகும். பேச்சில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் பொருளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சில சமயோஜித யோசனை உங்களுக்கு டக்குன்னு கை கொடுக்கும். டக்குன்னு அந்த யோசனை இதில் சூப்பர் அப்படின்னு சொல்லி இதில் ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கும். தொழிலில் முன்பின் தெரியாத நபர்களை சேர்த்துறதும், வருமானத்தை பற்றி பேசுகிறதும், கேஷு அவாட்ட டீல் பண்ணுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தட்டேருந்து பொறுப்பை வாங்கி இன்னொருத்தட்ட தயவுசெய்து இன்றைய தினத்தில் கொடுக்கப்படாது. இன்றைய தினத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டோட, வேல் வழிபாட்டோட சிம்மராசி என்பர்கள் இந்த தினத்தை ஆரம்பித்த தினம் உங்களுக்கு சாதகம். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்க இன்றைக்கி மற்றவாட்ட பேசும்பொழுது காசிப்ஸ் ஆகாது. ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தரை சொல்லக்கூடாது. யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினா கூட அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும், நான் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன், டூர்ஸ் ஆரம்பிக்கிறேன், டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி புது முயற்சி எடுத்து பண்ணுறேன், இந்த மாதிரி கார் வாங்குகிறேன், இந்த மாதிரி வீடு வாங்குகிறேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு புது இடம் பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே பகிர்ந்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது பாதியில் தடைபட்டு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காரியம் முடிகிற வரைக்கும் சொல்லப்படாது. இன்னொரு 2-3 நாள் புது முயற்சிகள் ஆகாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு
வெற்றி கதைகளாக மாறும் உங்களுக்கு இன்றைய தினம். துளாராசி நண்பர்களே, ஒரு சில அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே பட்டங்காட்டி புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக்கிட்டு தெரிய வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும். மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்குறத அறவே தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. கணவர் மனைவி மூலம், மனைவி கணவர் மூலமாக நீங்கள் ஒரு காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து இருந்தால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். விரயங்கள் கூட பின்னாட்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்கள்கிட்ட போட்டி போட்டவா, உங்கள்கிட்ட சண்டை போட்டவா, உங்கள்கிட்ட பார்க்கலாம் என்னை தாண்டி நீ இப்படி எந்த காரியத்தை பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொன்னவாலாம் விலகி போயிடுவா. நீங்கள் தான் ஜெயிச்சு வந்துடுவீர்கள். உங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அருமையான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வாகனம் புதுசாக வாங்கிறது, அதே சமயத்தில் இந்த பொருள் புதுசாக வாங்குறது, நெக்லஸ் புதுசாக வாங்கிறது, வளையல் புதுசாக வாங்கிறது, அதே போன்று பிரேஸ்லெட் வாங்கிக்கிறது, மோதிரம் வாங்கிக்கிறது, வாட்ச் வாங்கிக்கிறது, புஸ்தகம் வாங்கிக்கிறது, எல்லாம் புது புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்கள், தனுசுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அம்மா, அதே சமயத்தில் பிறந்த இடம், ரொம்ப நாள் நான் படித்த ஸ்கூல், காலேஜ், டியூஷன், இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் மற்றவங்களை காமிக்கிறதுல பெரிய சந்தோஷப்படுவீங்க. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்த மனசில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கிடும். தொழிலுக்குண்டான முதலீட்டுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கூடிய ஒரு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வர்றது, தோட்டம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களுக்காக நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பூர்வீக சொத்து பற்றி பேசுவீங்க. ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கிறவா இங்கே ஊர் திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட் புக்கிங்கு, அதேமாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு 4 பேர்த்துக்கு வேண்டிய விஷயங்களை வெளிநாட்டில் வாங்கிட்டு வருது. இல்லைன்னா இங்கேருந்து வெளிநாடு போகிறவா தேவையான பொருட்களை எடுத்து வைத்து அதை ஏற்பாடுகள் பண்ணுறது, பிரயாணத்துக்கு உண்டான சிந்தனைகள், ஸ்கூல் லீவ் விடுறது, அங்கே இப்போது இங்கே வெக்கேஷன் போகணும், அங்கே வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் பக்காவாக நடந்துன்னு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடன் தொல்லையில் மாட்டினோம், அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். வாடகை ஆளே வரல என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லுவாளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்கள் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி வேர் ஹவுஸ் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். மகர ராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். லாபங்கள் கூடி வரும். சில தடங்கல்கள் பிரதானமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்பா எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு. 1 2 3 4 இல்லை, ஒரு காரியத்தை இருந்ததுன்னா தலைகீழாக நின்று தான் அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு தடங்கள் திருப்பியும் ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சத்து பாடு கிடையாது. ஒவ்வொரு தடங்களை மீறி தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறேங்கிற மாதிரி தடங்களை மீறி ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். நல்ல விஷயங்களை நம்பி நீங்கள் எடுத்து கையால் இறங்குவீங்க. அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆனால் தடங்கள் மீது தான் ஜெயம் உண்டு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. சிரித்து பேசுகிறது, இன்னொருத்தர் அவங்கள தான் கிண்டல் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிப்போம், மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிப்போம். அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் சில உதவிகள் பண்ணுற மாதிரி உபத்திரவமும் பண்ணுவா. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுக்கறது, எல்லாத்துக்கிட்டையும் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். குடும்பஸ்தானம் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் சண்டை வந்த விஷயங்கள், பிரச்சனையான விஷயங்கள்லாம் உட்காந்து சுமூகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவா.
திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தால் திருமண விஷயத்தை ஓகே சொல்லும்போது அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருடைய உதவிகள் மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுவோங்கிற ஒரு ஏக்கங்களும் ஒரு எண்ணங்களும் மனசில் இருந்துருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் மனசில் வாங்கி கொள்வீங்க. மன தெளிவுகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் உங்களுக்கு பெரிய லாப பிரயாணமாக மாறும். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் பிறக்கும். சில முடிவுகள் மற்றவர்கள் எடுக்கிறத விட நீங்களே ஒரு காரியத்தை எடுத்தாலும் திருப்திகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரும். பிறர் மூலமான நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தில் பேசி அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நடக்கும். சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவாலும் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு லாபங்களை பிறக்கக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து மேலும் 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 ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எங்கே சார் பயம்தான் மனசில் இருக்குது, பயத்தை விட்டுடுங்க. மீதி எல்லாமே நல்ல காரியங்களாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் முன்னமே பேசிக்கிறது நல்லதுன்னுவாங்களே, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வரும். இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு பலம் தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்புக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம சொல்ல போகிறோம். வேலை வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 3 ஹோரைகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3 ஹோரைகள் இந்த வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கும். ஒன்று சூரிய ஹோரை, அடுத்தது செவ்வாய் ஹோரை, அடுத்தது குரு ஹோரை. இந்த 3 ஹோரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30, அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7:30, வியாழக்கிழமை காலையில். இந்த 3 ஹோரைகளும் 3 தினங்களும், அதாவது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது முருகப்பெருமான் வழிபாடு, அடுத்தது குரு வழிபாடு. நான் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னா வீட்டிலே வச்சு இந்த வழிபாடு பண்ணலாம். 2 நெய் தீபத்தை ஏற்றி அன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றும் போது சூரிய பகவானையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கேற்றும் போது முருகப்பெருமானையும் வேண்டிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஏற்றும் பொழுது குரு பகவானை வேண்டிக்கணும். கரெக்டாக இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக அமையும். இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் போகக்கூடியதாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். இருக்கிற வேலையில் ஒரு மாற்றங்கள் நிகழும். இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணி பாருங்க. இது தினங்கள் வேண்டாம், காரிய வெற்றி ஆகிற வரைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். கோயிலுக்கு போக முடியாத வீட்டிலே விளக்கேற்றிட்டு கூட சுவாமியை வேண்டிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் சூரிய பகவானையும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் செவ்வாயும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நினச்ச காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் 3 ஹோரை 3 விதமான வழிபாடுகள் பற்றி இன்றைக்கி பார்த்தோம். உத்தியோகத்தில் வெற்றி பெறுறதுக்காகவும் நினைத்த வேலை கிடைக்கிறதுக்காகவும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.